ஆதரையோட கூத்து கட்டும் கிட்டத்தட்ட ரொமான்ஸ் மொமெண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் இப்ப லைவ் அப்டேட்ல பாத்தீங்கன்னா ஆதரையை உட்கார வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரா போய் ரொமான்டிக்கா பேசி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. என்ன ஒரு நடந்தது அப்படின்னு அந்த நிகழ்வு லைவ்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஆதிரைய உட்கார வச்சுக்கிறாங்க. ஆதிரைய உட்கார வச்சுக்கிட்டு, "திவாகர் நீங்க வாங்க. ஆதிரைய வந்து நீங்க ஒரு ரொமான்ஸ் மூட்ல வந்து ஜஸ்ட் பேசுங்க." அப்படின்னா நம்ம திவாகர் வர்றாரு. அப்படி வந்துட்டு, "ஆய் செல்லம்" அப்படி இப்படின்லாம் ஒரு மாரி தட்டி குடுக்குறாரு. அடுத்தது வந்து இப்படி ஒவ்வொருத்தரா பண்ணணும். இதுதான் அவங்களோட பிளானு. நீங்க வாங்க, ஆதிரை அங்க உட்கார்ந்திருப்பாங்க. எத்தன பேர் வந்து ரொமான்ஸ் பண்ணீங்கனாலும் ஆதிரை அப்படி ரெடியா இருக்கிறாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த சீசன வந்து அந்த இத வந்து அந்த ஷோவ வந்து அப்படி வழிநடத்துறாங்க. அப்ப வந்து திவார் வர்றாரு. திவார் வந்து அவரோட இதுல ரத்தம் அப்படின்ட்டு வந்து கொஞ்சிட்டு போயிடுறாரு. அவருக்கு வந்து ரொமான்ஸ் பண்றாரு. அடுத்து கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாய், ஹலோ, வணக்கம், அப்படி இப்படிங்கிற மாரி அவரு ஒரு மாரி வேற லெவல்ல அவருக்கு தெரிந்த ரொமான்ஸ் பண்றாரு. ஆனா, அந்த விஷயத்துல சபரி வந்து ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு. எனக்கும் ரொமான்ஸுக்கும் ரொம்ப தூரம். ரொமான்ஸ் வராது. தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு. இல்ல, நீங்க பண்ணி தான் ஆவணும் அப்படின்னு சொன்னோனே, அப்படி போய் நிக்கிறாரு. பல்ல கடிச்சிட்டு வர்றாரு. ட்ரை பண்ணி பார்த்தாரு. மனுஷனுக்கு வரல. ஆனா நம்ம எஃப்ஜே இருக்கிறாரு. எஃப்ஜேக்கு எப்படா இந்த கன்டென்ட் எல்லாம் குடுப்பாங்கன்னு காத்துட்டு இருந்தாரு. டக்குன்னு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு, எப்படியோ அடுத்தது நம்மள தான் கூப்பிடுவாருன்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாரா என்னன்னு தெரியல. வந்த உடனே அப்படியே ஆதிரி உட்கார்ந்து பார்த்துட்டு, "என்ன வெட்கப்படுறியா?" அப்படி இப்படின்ட்டு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அந்த விஷயத்துல பிரவீன் வந்து சூப்பராவே ஆக்ட் பண்ணாரு. பிரவீன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆக்டர் அப்படிங்கிற சீரியல் ஆக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரு நான் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறத அந்த இடத்துல கண்டிப்பா ப்ரூவ் பண்றாருன்னு தான் சொல்லணும். அப்படி வந்தாரு. அப்படி சூப்பரா அழகா நடிச்சாரு. கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, கலையரசன் பண்ணாரு. கலையரசன் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அவரு வந்து பிராங்க்ஸோ ஏதோ இந்த யூடியூப் சேனல்லாம் நெறைய பார்த்திருப்பாராட்டுருக்கு. இந்த பார்க்ல உட்கார்ந்திருக்கிற பொண்ணுங்கள போயிட்டு, அப்படியே லவர் கிட்ட ஃபோன் பேசுற மாதிரி பேசி, அப்படியே லவ் அப்ரோச் பண்ற ரொமான்சிங் அந்த சீன வந்து ஆதிரை கிட்ட பண்றாங்க. கிட்டத்தட்ட கலையரசன் பண்ண ஸ்டைல்ல ஆதிரைக்கே வெட்கம் வந்துருச்சுன்னா பார்த்துக்கங்களேன். லைக்க தட்டி விடுங்க மக்களே. ஒரு ஷேர தட்டி விடுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.